வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் சாப்டர் 12 எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் இந்த சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு கொஷின் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். Training is one of the planned activities to transfer or modify knowledge, skills and attitude. ட்ரைனிங்கிறது ஒரு பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ் தான், எல்லாம் திட்டமிடப்பட்ட செயல் தான். இது என்ன பண்ணுதுனாக்கா எம்ப்ளாயீஸோடைய நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூடை வந்துட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. நாலேஜ் ஸ்கில்னால் உங்களுக்கு தெரியும். ஆட்டிடியூட்னாக்க உங்களோட மனநிலையை மாற்றுறதுக்கு, நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு இந்த ட்ரைனிங்கிறது இம்பார்ட்டன்ட் இருக்குது. நான் சொல்லி பாருங்கள். ட்ரைனிங் இஸ் ஒன் ஆஃப் தி பிளான்ட் ஆக்டிவிட்டீஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர் மாடிஃபை நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்டு ஆட்டிடியூட். எவரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் மஸ்ட் அட்ரஸ் சர்டைன் வைட்டல் இஷ்யூஸ் லிஸ்டட் பிலோ. எந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாலும் நம்ம இதை கீழே உள்ள எல்லா பாயிண்ட்டும் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்குது. இதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கு. என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதான் பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கும் பாருங்களேன். ஹூம் டு ட்ரைன். யாருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும், யாருக்கு ட்ரைனிங் தேவை, யாருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும், அதான் ஹூம் டு ட்ரெயின். நம்ம யாருக்கு ட்ரெயின் பண்ணணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கீழே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஹூ இஸ் தி ட்ரைனிங். ட்ரெயினி அப்படின்னாக்க பயிற்சி எடுத்துக்க போகிறவங்கன்னா அர்த்தம். யார் லேர்ன் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் ட்ரெயினிங். லேர்ன் பண்ண போகிறவங்க தான் ட்ரெயினிங். ஹூ இஸ் தி ட்ரைனிங். யார் லேர்ன் பண்ண போகிறாங்களோ, அந்த பயிற்சி எடுத்துக்க போகிறாங்களோ அவங்க தான் ட்ரெயினி அப்படின்னு பேர். அடுத்து பாருங்கள். ஹூ இஸ் தி ட்ரைனர். யார் கற்றுக் கொடுக்க போகிறாங்க, ட்ரெயின் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க, டீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரெயினர் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலில் டீச்சர் அப்படிங்கிறவங்க தான் ட்ரைனர், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க தான் ட்ரெயினி. ட்ரெயினி அப்படின்னா கற்றுக்க போகிறவங்க, ட்ரெயினர் அப்படின்னாக்க சொல்லித்தர போகிறவங்க. ஸோ டீச்சர் தான் ட்ரெயினர், ஸ்டூடெண்ட் தான் ட்ரெயினி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்கூல் லெவலில் பார்த்தோம்னாக்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங். ட்ரைனிங்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆன் தி ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு பேர். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெத்தடில் எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங். அடுத்து வாட் ஷுட் பி தி லெவல் ஆஃப் ட்ரைனிங். எந்த லெவலில் நம்ம ட்ரைனிங் பண்ண போகிறோம், யாருக்கு நம்ம ட்ரைனிங் எந்த லெவலில் ட்ரைனிங் பண்ண போகிறோம். அடுத்து வேர் டு கான்டாக்ட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம். எங்கே நம்ம எந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமை கான்டாக்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லக்கூடியது. இது ஒரு சார்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு, அழகாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னாக்க ஹூம் டு ட்ரைன். யாருக்கு ட்ரைனிங் தேவை, யாருக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு. அதை பாருங்கள். நம்ம ஆப்ரேஷன் லெவலில் தேவைப்பட்டாங்க, ஆப்ரேஷன் லெவலில் உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணலாம். சூப்பர்வைசர் லெவலில் உள்ளவங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டால் அவங்களுக்கு பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் உள்ளவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கு பண்ணலாம். இதை யார் ஐடென்டிஃபை பண்ணணுன்னாக்க ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்குது. பாருங்கள். ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஹேஸ் டு டெட்டர்மைன் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹூம் தி ட்ரைனிங் ஷுட் பி இம்பார்ட்டட். யாருக்கு ட்ரைனிங் தேவை அப்படிங்கிறத யார் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் இட் ஷுட் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் நீடட் ஃபார் ஆப்ரேஷனல் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் சூப்பர்வைசர் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எம்ப்ளாயீஸ். இந்த ட்ரைனிங் யாருக்கு தேவைப்படுதுன்ட்டு இதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன அப்படின்னாக்க ஆப்ரேஷன் லெவல் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுதா, இல்லை சூப்பர்வைசர் லெவல் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுதா, அல்லது எக்ஸிக்யூட்டிவ் லெவல் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுதா, அதாவது டாப் லெவலுக்கா, மிடில் லெவலுக்கா, லோவர் லெவல் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது ஐடென்டிஃபை பண்ணணும் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு. அப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. உங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுக்கணும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹூ இஸ் தி ட்ரைனிங். ஹூ இஸ் தி ட்ரைனிங். யார் அந்த லேர்ன் பண்ணிக்கணும், யார் லேர்ன் பண்ணிக்கணும்னு பாருங்கள். A person who is learning and practicing the skills of particular job is called training. ட்ரைனிங் நான் என்ன சொல்லியிருக்கேன், அழகாக சொல்லியிருக்கு. இது ஒரு கொஸ்டினில் இருக்குது, உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் ட்ரைனிங் ட்ரைனரும் இதை நல்லா படிச்சிக்கிங்க.
A person who is learning and practicing the skill of particular job is called training. யார் பர்டிகுலர் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ரெயினின்னு சொல்லியிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்கில்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க லேர்ன் பண்ணுறவங்க தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. Trainees should be selected on the basis of self-interest and recommendation by the supervisor or by the human resource department itself. இந்த ட்ரைனிங்கை வந்து யார் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க ஒன்று செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்க சூப்பர்வைசர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இவங்க வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி சூப்பர்வைசர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்க ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட ரெக்கமெண்ட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது, இவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாக்க அவங்க ட்ரைனர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்த பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். ஹூ ஆர் ட்ரெயினர்ஸ்? யார் ட்ரெயின் பண்ணுறவங்க, பயிற்சி கொடுக்குறவங்க யார், டீச் பண்ணுறவங்க யார், கோச் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பாருங்கள். அது டீச் பண்ணுறவங்க தான் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. லேர்ன் பண்ணுறவங்க தான் ட்ரைனிங். பார்த்துங்க, ட்ரெயினர் இஸ் எ பர்சன் ஹூ டீச்சஸ் ஸ்கில்ஸ் டு எம்ப்ளாயி அண்டு ப்ரிப்பேர் தம் ஃபார் எ ஜாப் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக உள்ள எல்லா விஷயத்தையும் எல்லா ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறவங்க, அதாவது சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச் பண்ணுறவங்க தான் யார் அப்படின்னாக்க ட்ரெயினர். எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டீச் பண்ணுறவங்க தான் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லியிருக்குது. எந்த பர்சன் வந்துட்டு எம்ப்ளாயிக்கு அந்த ஜாப் சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை வந்து டீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் ட்ரெயினர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், ட்ரெயினர்ஸ் மேபி சூப்பர்வைசராக இருக்கலாம். யார் ட்ரெயினராக இருக்கணும் பாருங்களேன். ட்ரெயினர்ஸ் மேபி சூப்பர்வைசர், ஒர்க்கரோட இருக்கலாம். சூப்பர்வைசர் கூட ட்ரைனிங் பண்ணலாம். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பார், அவருக்கு அந்த ஒர்க்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் சூப்பர்வைசராக இருக்கார். அடுத்த ஒர்க்கர்ஸ்னாக அவங்களோட வேலை பார்க்குறவங்க கூட ட்ரைனிங் பண்ணலாம். வேலை பார்க்குறதுலேயே எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணலாம். ஹச்ஆர் ஸ்டாஃப்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்டாஃப்ஸ் கூட ட்ரெயின் பண்ணலாம். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னாக்கா அதில் திறமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்தவர்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம். இந்த அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி கம்பெனியில் உள்ள வேறு ஸ்பெஷலிஸ்ட் கூட ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்குது. அவுட் சைடு கன்சல்டன்ஸ், வெளிலேருந்து கொண்டு வரக்கூடிய கன்சல்டன்ஸ் கூட ட்ரெயின் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஃபெக்கல்ட்டிலாம் இருப்பாங்க, அவங்கள ட்ரெயின் பண்ணலாம். அப்புறம் பாருங்களேன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் யூனிவர்சிட்டி எக்ஸெட்ரா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் கூட உள்ள யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க கூட வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லியிருக்குது. இது மாதிரி பல பேர் ட்ரைனிங் கொடுக்கலாம், அதாவது டீச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. தி ட்ரெயினர்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்ஸ்ட்ரக்டர். ட்ரெயினர்ஸ் வந்து வேறு யாராவது இருப்பாங்கனாக்க இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, கோச் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, மென்டார் இருப்பாங்க. மென்டார்னாக்க அவங்களும் சொல்லிக் கொடுக்குறவங்க தான். அட்வைசர் இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க, கைடு இருப்பாங்க, குருனால வாத்தியார் தான். மேனேஜர், ஹேண்ட்லர், டியூட்டர் அண்டு எஜுகேட்டர் எக்ஸட்ரா இவங்க எல்லாருமே ட்ரைனிங் கொடுக்கலாம், கோச் பண்ணலாம், டீச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். வாட் மெத்தட் வில் பி யூஸ்ட் ஃபார் ட்ரைனிங்க்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்குது. ட்ரைனிங் செக்மெண்ட் ஷுட் பி டிசைட் தி அப்ராப்ரியேட் மெத்தட் ஆஃப் ட்ரைனிங் அமாங் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அவைலபிள். ட்ரைனிங்கில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது, அதில் வந்து நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்ன சூட்டபுளாக இருக்குமோ அது மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்குது. வாட் ஷுட் பி லெவல் தி ட்ரைனிங், என்ன லெவலில் ட்ரைனிங் பண்ணணும், யாருக்கு எந்த லெவலில் ட்ரைனிங் பண்ணணும்னு பார்க்கணும். அது எந்த டாப் லெவலுக்கு ட்ரைனிங் தேவையா, இல்லை மிடில் லெவலுக்கு தேவையா, லோ லெவலுக்கு தேவையா அப்படின்னு பார்க்கணும். ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஷுட் டிசைட் தி லெவல் ஆஃப் ட்ரைனிங் டு பி இம்பார்ட்டட் டு தி எம்ப்ளாயீஸ். எந்த லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. யூஸ்வலி இன்ட்ரோடக்டரி ட்ரைனிங் இஸ் given to the new recruit to sensitize item to various aspects of the work. அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு நியூ எம்ப்ளாயி வந்து புதுசாக ரெக்ரூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க அவளுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜில், அதாவது இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம கம்பெனியை பற்றி டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரணும். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் அவசியம் தேவைப்படும். ஒரு நியூ எம்ப்ளாயிக்கு, நியூ ரெக்ரூட்டட் புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஆர்கனைசேஷன் பற்றி டீட்டெயில் நிச்சயம் சொல்லித்தரணும். ஸோ வேரியஸ் ஆஸ்பெக்டை பற்றி ஒர்க் சம்மந்தமாக எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். யாருக்கு? நியூ எம்ப்ளாயீஸுக்கு. அடுத்து மிடில் லெவல் எம்ப்ளாயீஸ் ஆர் கிவன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். வைல் என்ன சொல்கிறாங்க, மிடில் லெவல் எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, டெவலப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து யாருக்கு தேவைப்படுது? மிடில் லெவல் எம்ப்ளாய்க்கு தேவைப்படுது. While higher level training is given for enhancing the functional efficiency of executives. The top level management சொல்லும்ல,
அந்த ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்னது மேனேஜர் மேனேஜிங் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னாக்க என்ஹான்ஸ் தி ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுறாங்க? ஹையர் லெவல் ட்ரைனிங் தேவைப்படுது. ஹையர் லெவல் ட்ரைனிங் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லியிருக்குது. 6 பாயிண்ட் பாருங்கள். வேர் டு கான்டாக்ட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம், எங்கே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கான்டாக்ட் பண்ணணும்? தி வெனு ஆஃப் ட்ரைனிங் அண்டு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஷுட் பி ஃபிக்ஸ்டு பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் அதர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். எந்த வெனுனா எந்த இடத்துல வந்துட்டு ட்ரைனிங் பண்ணணும், எவ்வளோ பீரியடில், அது எவ்வளோ 1 நாளா 2 நாளா 5 நாளா 1 வாரமா இல்லை 1 வீக்கா 1 மந்த்தா அப்படிங்கிறதுல அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் சொல்லி பாருங்கள். தி வெனு ஆஃப் ட்ரைனிங் அண்டு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஷுட் பி ஃபிக்ஸ்டு பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஆஃப் த ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். வேணும்னாக்க நம்ம ஆர்கனைசேஷன் உள்ளரே நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோமா, இல்லை ஆர்கனைசேஷனுக்கு வெளில போய் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது தான் வேர் டு கான்டாக்ட் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்குங்க. இதை வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய ஸ்டெப்ஸ் டிசைன், அதை ஸ்டெப்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது இப்படி தான். தேங்க்யூ.